இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதானி தன்னை சந்திக்கவும் இல்லை, தாமும் அவரை பார்க்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதானி தமிழக அரசு இடையிலான மின்வாரிய ஒப்பந்தம் தொடர்பாக பாமகவின் ஜி.கே. மணி பேசியதை அடுத்து அவ்விவகாரம் குறித்து முதலமைச்சர் விளக்கமளித்தார். அதானியை தான் சந்தித்ததாக பாமக பொய்த் தகவல்களை பரப்பி அரசியலாக்குவதாகவும் அதானிக்கும் தமிழகத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அதானி மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பாமக பாஜக ஆதரவளிக்குமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினர் தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.